ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயா குட்டி சேனல். வாழ்க வளமுடன், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், மல்லித்தலை, தட்டின பூண்டு, ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய், கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க, ஜீரகம், லைட்டாக உப்பு, ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்தோம்னா வேகமாக வெந்துடும், கீழே அடி பிடிக்காது. மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், மிளகு. வெந்தயம் வந்து அளவாக சேர்த்துக்கோங்க, ஒரு ஃப்ளேவருக்காக தான். பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிடுங்க. பெருங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. பருப்பு வேக வச்சுருந்த இந்த தக்காளியை தனியாக எடுத்து அந்த வெங்காயத்துக்கூடவும் சேர்த்து வதக்கிடலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம காய்களை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக ஒரு பீஸ் மாங்காய் சேர்த்துக்கிடுவேன். நீங்கள் மாங்காய் சேர்க்கலைன்னா தக்காளி அதிகமாக போடலாம், இல்லைனா புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் புளி சேர்க்கலை, மாங்காய் சேர்க்குறனால. மாங்காய் சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த இதிலே நல்லா வேகட்டும். இந்த அளவு வதங்கினா போதும். சாம்பார் தூள், மஞ்சள் தூள் மட்டும்தான் நான் சேர்க்குறேன். மல்லிப்பொடி இந்த மாதிரி எதுவும் நான் சேர்க்கலை. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அந்த பருப்பை சேர்த்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எதுவும் கம்மியாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் சேர்த்துட்டேன். இது நல்லா 4-5 கொதி வரவும் ரெடி ஆயிரும் சாம்பார். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாம்பார் ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.